Shorthand Tamil Junior Grade General Passage. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு பேரவை துணை தலைவர் அவர்களே, வரவு செலவு திட்ட பொது விவாதத்தில் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு வாய்ப்பை தந்த உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து எனது உரையை துவக்குகின்றேன். இந்த நிதிநிலை அறிக்கையில் பாராட்டத்தக்க பல நல்ல திட்டங்கள் இடம் பெற்றுள்ளன என்பதை முதற்கண் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். மத்திய அரசின் 6வது ஊதியக் குழு பரிந்துரை செய்த ஊதிய உயர்வை மாநில அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் வழங்கி ஆணை பிறப்பித்துள்ளதை வரவேற்கிறேன். இதனால் அவர்கள் மேலும் உற்சாகத்துடனும் கடமை உணர்வுடனும் அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க பாடுபடுவார்கள் என்று நம்புகிறேன். மக்களுடைய வாங்கும் சக்தி சற்று அதிகரித்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் விலைவாசி உயர்வு விகிதம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. வெளிச்சந்தையில் அரிசியின் விலை கிலோ ரூபாய் 30க்கு உயர்ந்துள்ளது. இப்போதுள்ள விலைவாசி ஏற்றத்திற்கு ஊகபேர வர்த்தகம்தான் காரணம். இதனை தடை செய்யுமாறு மத்திய அரசை மாநில அரசு வலியுறுத்துவதோடு பொது விநியோக முறையை பலப்படுத்துகின்ற விதத்தில் பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற முக்கிய உணவுப் பொருட்களை நியாய விலை கடைகள் மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஒவ்வொரு கடையிலும் 100% உணவு பொருட்களை தட்டுப்பாடு இன்றி அளிப்பதற்கு தமிழக அரசு உறுதியளிக்க வேண்டுமென்று வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றேன். கூட்டுறவு சங்க தேர்தலை பொறுத்தவரை உள்ளாட்சிகளுக்கான தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையம் உள்ளது போன்று தனி அமைப்பு ஒன்றை ஏற்படுத்தி தேர்தலை நடத்த அரசு எண்ணியுள்ளது என்று இந்த நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. எனினும் இதனை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக செய்து விரைவில் கூட்டுறவு அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்தினால்தான் தனி அதிகாரிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து கூட்டுறவு அமைப்புகளை மீட்க முடியும் என்ற எனது கருத்தை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். தரிசு நில மேம்பாட்டு திட்டத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை தெரிவிப்பது என் கடமை என்று கருதுகிறேன். ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் ஏழை விவசாயிகளுக்கு
2 ஏக்கர் தரிசு நிலம் வழங்கப்படும் என்ற திட்டத்தை அறிவித்தபோது மக்களிடையே பெரிய வரவேற்பு இருந்தது. மதுரை கிழக்கு வட்டாட்சியர் மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு எழுதிய ஜனவரி 5ஆம் தேதிய கடிதம்: ஐயா, மதுரை கிழக்கு வட்டத்திற்கு உட்பட்ட நரசிங்கம் பகுதியில் பல குவாரிகள் அமைந்துள்ளன. அந்த குவாரிகளில் பணிபுரியும் கூலித் தொழிலாளர்கள் ஆங்காங்கே சிறு சிறு குழுக்களாக குடிசைகள் அமைத்து வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்குத் தேவையான அடிப்படை வசதிகள் கூட அவர்களை பணியமர்த்தியுள்ள நிறுவனங்கள் செய்து தரவில்லை என்பதால் அந்த பணியாளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி பல சமூக நல அமைப்பினர் அவ்வப்போது முறையிட்டு வருகின்றனர். பணி நிமித்தமாக அவர்கள் வசிப்பிடத்தை அவ்வப்போது மாற்றிக்கொள்ள வேண்டியிருப்பதால் அவர்கள் தற்போது வசித்து வரும் இடங்களில் இந்த வசதிகள் செய்து கொடுப்பதை விட நிரந்தரமாக தங்கி வீடு அமைத்துக் கொள்ள பட்டா வழங்கலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் உண்மையுள்ள